சார் நேற்று தூய்மை பணியாளர் அந்த வரலட்சுமி அவர்கள் வந்து இந்த கரண்ட் கம்பி இதை அடித்து வந்து இறந்தது நமக்கு தெரியும் சார். அதில் வந்துட்டு இவ்வளோ மும்முரமாக அந்த அரசு வந்துட்டு நேற்றே வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு 10 லட்சம், அந்த தனியார் நிறுவன சார்பில் ஒரு 10 லட்சம் சொல்லிட்டு 20 லட்சம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாசத்துல 7 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பெல்லாம் இவ்வளோ இதுக்கு மும்பரமாகவும் கவனமாகவும் இல்லாத தமிழக அரசு இவ்வளோ கவனமா இதை கையாள வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஒன்று, மேயர்லாம் கூட போய் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அமைச்சர் போயிருக்காரு. கூடுதலாக அந்த 2 குழந்தைகள் போல இருக்கு அந்த வரலட்சுமி அவர்களுக்கு. அந்த 2 குழந்தைகளுக்கான முழு கல்வி செலவையும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கும்ட்டு திரு மாசு அவர்கள் நேற்று அறிவித்திருக்கிறார். நல்லா கேட்டீங்க. இந்த முந்தா நாள் கூட ஒருத்தர் செத்தார் என்று படித்தேன்ல, ஒரு செய்தி. பிளம்பர் ஒருவர் இறந்தார் என்று நம்ம ஈஞ்சம்பாக்கத்தில் படித்தோம் அல்லவா? அதற்கெல்லாம் காட்டாத ஒரு அக்கறையை, அதிதீவிர அக்கறையை இந்த வரலட்சுமி அவர்கள் இறந்ததற்கு ஏன் காட்டுகிறார்கள் என்றால், தூய்மை பணியாளர்களுக்கு எதிரான கட்சி திமுக என்ற ஒரு வலுவான இமேஜ் டெவலப் ஆகிடுச்சு. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத அவர்கள் உணர்கிறார்கள். குறிப்பாக 14 நாள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. போலீஸ் விட்டு அவங்களை அடித்து தூக்கிட்டு நைட்டு சினிமா பார்க்க போனது, கூலி படம் பார்க்க போனது கடுமையான எதிர்விளைகளை சமூக வலைதளங்களில் ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவின் முழுநேர துதிபாடிகள் கூட என்னதான் இருந்தாலும் இதுக்கு போயிருக்கக்கூடாது என்று பேச தொடங்கிவிட்டார்கள். அப்போ அந்த நேரத்தை அந்த இமேஜிலேருந்து உடைச்சிட்டு அதை எப்படி வெளியில் வர்றதுன்றதில் இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு தூய்மை பணியாளர் 2 குழந்தைங்களை விட்டுட்டு அரசின் கவனக்குறைவால் இறந்தது. குறிப்பாக சார், வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவங்களோட உயிர் போயிருக்கு. வேலையினால தான் உயிர் போச்சு. இறந்தது என்பது இவர்களை கடுமையான அச்சத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. கூடுதலாக இன்று ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் என்னவென்றால், அந்த இடத்துல ஒயர் பிஞ்சு தண்ணியில் கிடக்குதுன்ட்டு அந்த மின்னகம் என்கிற அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு அழைத்து பேசியிருக்கிறார்கள். நாங்கள் ஏஐ அனுப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. வழக்கமாக பண்ணுறது, இந்த ஃபோட்டோஷாப் பண்ணி ஃபோட்டோ போட்டாங்கல்ல, அது போல் ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு நடந்த இந்த மரணம் என்பதால், இந்த மரணம் முழுக்க அரசினுடைய கவனக்குறைவு என்பது இன்று வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. இதன் காரணமாகவும் பயந்துக்கிட்டு போய் இவங்க ரொம்ப தீவிரமாக இதெல்லாம் செய்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். சொன்னது போல் மேயர் போனாங்க, ஒரு கார்ப்பரேஷன் கமிஷனர் திரு குமரகுருபரன் அவர்கள் போனாங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் சென்றிருக்கிறார்கள். எனக்கு கடைகோடியாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது ஒட்டுமொத்த சமூகமும் இப்படி அக்கறை செலுத்துவது என்பது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு நாம் தமிழர் அமைப்பின் தலைவர் திரு சீமானு, எல்லா அரசியல் கட்சிகள், இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்த மாவட்டத்தின் செயலாளர் திரு KP கந்தன் அவர்கள், இதுபோல் அத்தனை பேரும் அங்கே சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். ஒரு சாதாரண குப்பை வர்றவன் தானே அப்படின்ற அலட்சியம் சமூகத்துக்கு இல்லை. ஏதாவது ஒரு காரணத்தினால் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறது அப்படின்றதில் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இன்று ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய கூடுதலான செய்திகள் என்ன தெரிவிக்கிறது என்றால், இது போன்ற விபத்துகள் அல்லது கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய இந்த மரணங்களுக்கெல்லாம் காரணம் துறைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு இன்மை தான் இதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது என்று இன்றைக்கி எக்ஸ்பிரஸ் நாளேட்டில் செய்தி வந்திருக்கிறது. ஒரு 2 துறைகள் 3 துறைகள், எத்தனை துறைகளாக இருந்தாலும் அந்த துறைகளுக்குள்ளே ஒரு ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும். இந்த சாலைக்கு கீழே தான் பல கேபிள்ஸ் போகுது, மெட்ரோ வாட்டர் லைன் போகுது, சிவேஜ் லைன் போகுது. ஸோ இதில் பழுது ஏற்படும் போது இந்த துறைகளுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். நாங்கள் இந்த இடத்துல ரோடை வெட்டுறோன்னா இதுக்கு கீழே யாரெல்லாம் அந்த சாலைகளில் வேலை செய்யக்கூடியவர்களோ அந்த துறைகளுக்கெல்லாம் ஒரு கோஆர்டினேஷன் ஏற்படுத்தி, இந்த மாதிரி நாங்கள் வெட்ட போகிறோங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் நாங்கள் வெட்டும்போது கூட இருந்து பவர் லைனை சரி பண்ணுங்கள், தேவைப்பட்டால் மின் இணைப்பை துண்டியுங்கள். தனியார் நிறுவனங்களையும் உள்ளே ஓப்பன் பண்ணணும். என்ன காரணம்னா, இன்றைக்கி 2 அல்லது 4 தனியார் நிறுவனங்கள் ஃபைபர் ஆப்டிக் இணைப்புகளே பூமிக்கு அடியில் தான் போடுறாங்க. இந்த தனியார் நிறுவனங்கள் இந்த பள்ளம் தோண்டும் போது ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இருக்குது. இப்போ ஒரு ஜியோ நிறுவனத்தை சேர்ந்தவர்களோ, ஹாத்வே நிறுவனத்தை சேர்ந்தவர்களோ, ஏர்டெல் நிறுவனத்தை சேர்ந்தவர்களோ இந்த கேபிள் டேமேஜ் ஆகிடுச்சுன்றதுக்காக தோன்றதுக்கு வராங்கன்னா அவங்க எல்லாருக்கும் இன்டிமேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு தனியார் நிறுவனன்றதுனால நாளைக்கு நம்ம தப்பாக தோண்டிட்டோம்னா நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் சொல்கிறாங்க, மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த அரசு துறைகள் இந்த வேலையை செய்யும்போது தான் இந்த கோஆர்டினேஷன் இல்லாமல் இது நடக்குது என்பது தெரிய வருகிறது. மின் பகிர்மான கழகத்துக்கிட்ட கேட்டால் கார்ப்பரேஷன் செய்கிறதில்லைன்றாங்க, கார்ப்பரேஷன் கேட்டால் இவங்க செய்கிறதில்லைன்றாங்க. யார் இதுக்கு உண்மையான காரணன்றது ஒரு புறம் வச்சிடலாம். ஒரு உயிர் போயிருக்குன்றதை நீங்கள் அத்தனை துறைகளும்
நீங்கள் சேர்ந்து இதற்கு ஒரு தீர்வை காண வேண்டும். இது ஒரு தொடர்கதையாக போய் கொண்டு இருக்கக்கூடாது. செத்து போயிட்டாங்க, செத்து போனோடனே 20 லட்ச ரூபா பணத்தை நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம், எங்கள் வேலை முடிஞ்சு போச்சு, நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போனீங்கன்னா மீண்டும் இது போன்ற மரணங்கள் சார் இன்னொன்று சார் நிகழும். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, மக்கள் என்ன சொல்றாங்கன்னா சார், அதிகாரிகள் தான் இதுக்கு முக்கிய காரணம், அவங்க தான் குற்றவாளின்னு சொல்றாங்க சார். எல்லாத்துக்கும் பொறுப்பு அரசு தானே. அதிகாரிகள் யாரு கீழே வேலை செய்கிறாங்க? இப்போ மந்திரி இருக்கார், மந்திரி கூப்பிட்டு அந்த ஏஐ ஒருத்தருக்கு சொன்னாங்கல்ல, அந்த ஏஐயை சஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லையா சொல்லு. மின்சாரத்துறைக்கு புகார் போயிருக்கா? ஏஐ அசைன் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த ஏஐ கூட பேசின அல்லது அந்த மின்னகத்து கூட பேசின அந்த ஆடியோ கூட நேற்று வெளியாயிற்று என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ ஒரு ஏஐ அசைன் பண்ணியிருக்கீங்களா? அந்த ஏஐ போய் இதை பார்த்துருக்கணுமா? ஏஐ பார்த்துருந்தாருன்னா காலையில் நான் 5 மணிக்கு இது நடந்திருக்காதா? முதல் நாள் மாலையே சொல்லிட்டாங்க, ஏஐ ஏன் போல? அப்போ இது ஏஐயோட கவனக்குறைவு காரணம். ஏஐயை சஸ்பெண்ட் பண்ணுறது தானே தீர்வு. ஏன் சொல்லி சொல்லுங்கள். நான் எளிமையாக கேட்குறேன், சித்தரஞ்சன் சாலையிலேயோ போயஸ் கார்டன்லேயோ போட் கிளப்லேயோ இது போன்ற வேலை நடப்பதாக இருந்தால் இப்படி கவனக்குறைவாக அங்கே மின் கேபிளை ரோட்டில் விடுவீர்களா? போட் கிளப் ரோட்டுக்கு போயிருக்கியா? போனதில்லை சார். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். கூட்டு போகிறேன், ஒரு நாள் போகலாம், ரோட்டிலலாம் போகலாம். சும்மா பள்ளன்னு இருக்கும். சென்னையிலேயே அதிகமான காசு அதுக்கு தான். போயஸ் கார்டன் போகிற வழியில் ஏதோ ரோட்டில் டீ கடையாவது வச்சுருப்பாங்க. போட் கிளப்பில் எதுவுமே இருக்காது. இந்த எண்டில் ஆரம்பித்து அந்த எண்டு வரைக்கும் கண்ணாடி மாதிரி இருக்கும் ரோடு. இலை இருக்காது பாக்கியில், மரத்தோட இலை. அங்கே ஏன் சார் நீங்கள் பள்ளம் வெட்டுறதில்ல? அங்கே ஏன் தண்ணி தேங்குறதில்ல? பெரிய மழை வந்துச்சுன்னா அந்த ரோடு பூரா தண்ணி நிற்கும், அது வேறு. ஆனால் நார்மலான டேஸில் இது போன்ற வேலைகள் எல்லாம் அங்கே ஏன் நடைபெறுவதில்லை? திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, சித்தரஞ்சன் சாலையில் ஏன் இது போன்ற வேலைகள் நடைபெறுவதில்லை? அப்படியே வேலை வரும். அங்கேயும் வேலை வந்துச்சுன்னா எவ்வளவு வேகமாக மூட்டுறீங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து மூட்டுறீங்கல்ல. கண்ணகி நகரில் 7 ஜனம் இருக்குன்றதுனால தானே உங்களுக்கு இந்த லட்சியம். போட் கிளப் ரோடில் இது போன்ற பள்ளம் ஏற்பட்டு தண்ணீர் தேங்கி இருந்தால் இப்படி இதை விட்டிருப்பீர்களா? மின்னகத்துக்கு ஃபோன் வந்த பிறகு கூட இதை இப்படி விட்டிருப்பீர்களா? ஏன்னா போட் கிளப் ரோட்லேருந்து மின்னகத்துக்கு ஃபோன் பண்ணுறது கலாநிதி மாறனாகவோ தயாநிதி மாறனாகவோ எம்ஆர்எஃப் உரிமையாளராகவோ தான் இருக்கும். ஏன்னா அவங்க தாங்க வீடு வச்சுருக்காங்க. கண்ணகி நகரில் 7 ஜனம் தானே, போய் செத்தவொடனே காசை விட்டேறிடலாம் அப்படின்ற அலட்சியம். எல்லோரும் தான் உங்களுக்கு வாக்களிக்கிறார்கள். தயாநிதி மாறன், கலாநிதி மாறனின் உயிர் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல் தனலட்சுமிகளின் உயிரும் முக்கியம் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும்ன்றது தான் அந்த நேரத்தில். இது எல்லா அரசுகளுக்கும் பொருந்தும். நான் திமுக மட்டும் இந்த மாதிரி பண்ணுதுன்ட்டு நான் சொல்லலை. எல்லோரும் தான் இப்படி பண்ணுறீங்க. பணக்காரனுக்கு ஒரு சேவை, ஏழைகளுக்கு ஒரு சேவை. அந்த பகுதியில் இது போன்ற பிரச்சனைகள், அதாவது என்னென்னா, இந்த ஜனங்களுக்கு வேறு வேலையில் எப்பயாவது ஃபோன் பண்ணிட்டுருக்கோம். ஏஐ அலட்சியமாக இருந்ததுக்கு காரணமும் இதுதான் நான் பார்க்குறேன். போட் கிளப் ரோட்லேருந்து ஃபோன் வந்திருந்தால் ஏஐ இப்படி இருப்பார்? கிரீன்வேஸ் சாலை, அமைச்சர் பெருமக்கள், நீதிமன்றங்கள்லாம் அங்கே தான் குடியிருக்கிறார்கள். கிரீன்வேஸ் சாலையில் ஏன் இந்த மாதிரி ரோட்டில் தண்ணி தேங்கி யாரும் சாகிறதில்லை? அது கிரீன்வேஸ் சாலைக்கு பக்கத்தில் குப்பம் இருக்குது, பிஷப் கார்டன் பக்கத்தில் குப்பம் இருக்குது, அங்கே நடக்கும். இந்த ரோடு ஏன் பல என்று இருக்கிறது? எல்லோரும் தானே சார் சொத்து வரி கட்டுறாங்க. வரி கட்டுறானோ இல்லையா? அவன் இந்த நாட்டின் குடிமகனா இல்லையா? ஒவ்வொருவருக்கும் வாழும் உரிமையை அரசியலமைப்பு சாசனம் ஆர்டிகல் 21 வழங்கியிருக்குதா இல்லையா? இப்போ சமமாக பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வேகமாக நடவடிக்கை எடுத்து இந்த பிள்ளைங்களோட படிப்பு செலவெல்லாம் கட்சி ஏற்றுக்குதுன்றது உண்மையிலே நான் மனசார வாழ்த்துறேன். நிதி உதவியாக இருக்கட்டும், அவருடைய கணவனுக்கு வேலை உதவியாக இருக்கட்டும், அது ஒரு நிவாரணம் தான். பட் தீர்வு அப்படிங்கிறது இனி உயிர் பலி நடக்காமல் பார்த்து கொள்வது தான் தீர்வு. இந்த நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அந்த நிவாரணத்தையும் ஒழுங்காக கொடுக்கறதில்ல. அதை சொல்கிறேன். இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் அந்த பாலியல் சம்பவம் நாட்டையே உலுக்கியது. ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்பட்டதா? ரைட்டு. இப்போ இந்த மாணவிக்கு நீதிமன்றம் ஒரு நிவாரணம் அறிவித்தது, விசாரணை நீதிமன்றம் ஒரு நிவாரணம் அறிவித்தது. உயர்நீதிமன்றம் அறிவித்த இடைக்கால நிவாரணம் 2 லட்சம் ரூபாய். தண்டனை அளிக்கும்போது மாணவிக்கு இழப்பீடு என்ற முறையில் அளித்த தொகை, நீதிமன்றம் அளித்த தொகை 5 லட்சம் ரூபாய். அப்புறம் ஞானசேகரனுக்கு அபராதம் விதித்து அந்த அபராதம் இந்த மாணவிக்கு செலுத்தப்பட வேண்டும் என்று அறிவித்த தொகை 90,000 ரூபாய். மொத்தம் 7,90,000 ரூபாய் அந்த மாணவிக்கு இழப்பீடாக கொடுக்கப்பட வேண்டும். இறந்து போனவங்களுக்கு கொடுக்குற நிவாரணம் குடும்பத்தினருக்கு போய் சேருது. ஆனால் இந்த செக்ஷுவல் அசால்ட்டோட விக்டிம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இன்றைக்கு வரைக்கும் அந்த பெண்ணுக்கு ஒரு பைசா கூட நிவாரணமாக வழங்கவில்லை. அண்டு டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, மாவட்ட சட்ட உதவி மையம் தான் கோஆர்டினேட் பண்ணி இதற்கான தொகையை வழங்க வேண்டும். இதுவரை 7 முறை அந்த மாணவி டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிக்கு போயிட்டாங்க. அந்த 5-6 பேப்பரில் கையெழுத்துலாம் வாங்கி ஒவ்வொரு வாட்டியும் போகும்போதும் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு போகிறது. இந்த காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கான அந்த ஃபார்மாலிட்டிஸை முடிக்கிறதுக்கு எஸ்ஐடியோட எஸ்பியும் அங்கே வரணும், விக்டிமும் அங்கே வரணும். 2 பேரும் சேர்ந்து இந்த ஃபார்மாலிட்டியை முடிக்கணும். 7 முறை சென்றிருக்கிறார்கள்.
ஒவ்வொரு முறையும் இவர் வரவில்லை, அவர் வரவில்லை, டைப் படிக்க ஆள் இல்லை, இதையெல்லாம் காரணமாக சொல்லி இன்னைக்கு தேதி வரைக்கும் 10 பைசா அந்த பெண்ணுக்கு நிவாரணமாக சென்று சேரவில்லை. இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை, அந்த விவகாரத்தை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்ட போது நீதிமன்றம் கண்டினியூஸாக அதை கண்காணிப்பில் வைக்காமல் தவறு செய்து விட்டது அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த தவறுக்கான விலை என்னவென்பதை சொல்கிறேன். இந்த பெண்ணுக்கு நடந்தது போலவே ஒரு மோசமான பாலியல் வன்முறை சம்பவம் இன்னொரு மாணவிக்கு நடந்திருக்கிறது. 30 வருஷம் ஞானசேகரன் ஜெயிலில் இருக்க போகிறாருனாலும் அந்த பெண்ணுக்கும் விசாரணை நடைபெற்று அதற்கு நீதி கிடைத்திருக்க வேண்டுமா இல்லவா? ஒரு 2 தப்பு நடந்திருக்குன்னா 2 தப்புக்கும் ஞானசேகரனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். அந்த இன்னொரு பெண், அந்த ஏற்கனவே இருக்கிற விக்டிமோட விபரங்கள் வெளியே பொதுவெளிக்கு வந்ததன் காரணமாக அந்த இன்னொரு பெண் புகார் அளிக்க முன்வரவில்லை. ஸோ இந்த சிறப்பு புலனாய்வு குழு இதை விசாரிக்கும் போது அவர்களுக்கு இந்த தகவல் தெரிந்திருக்கிறது. விக்டிம் வரலன்னு சொல்லிட்டு அந்த புகார் அப்படியே விட்டுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு நிவாரணமும் கிடைக்கல, நியாயமும் கிடைக்கவில்லை. இதுதான் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்திய லட்சணம். அண்ட் தொடர்ந்து இந்த வேலையை ஞானசேகரன் அந்த பகுதியில் செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல தான் அந்த யார் அந்த சாரோட ரோல் வரும். யார் அந்த சாரோட ஆதரவு, அந்த சாரோட ஆதரவு கிடைத்ததுனால தான் ஞானசேகரன் தொடர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டிருந்திருக்கிறார். செகண்ட் விக்டிம் இருக்காங்கல்ல சார், அவங்கள விசாரிச்சிருந்தா அந்த சார் யாருன்னு தெரிஞ்சிருக்கலாம். சார் யாருன்னு இப்போவே தெரியுமா? இப்போவே தெரியும். இன்னொன்று, அந்த செக்ஷுவல் அசால்ட்டில் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்று எப்படி நான் முடிவுக்கு வர முடியும்? இது இந்த சம்பவம் நடந்ததுக்கு 1 வாரத்திற்குள் நடந்த சம்பவம். தொடர்ந்து இது நடந்து கொண்டிருந்தால் யார் அந்த சாரோட ரோல் இதில் வந்திருக்கும்ல? அதனால் தானே காவல்துறை வேகமாக இந்த விசாரணையை முடித்தது. காம்பன்சேஷனும் கொடுக்கல. நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் அந்த சிறப்பு புலனாய்வு குழு, இத்தனைக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவை வெறும் பெண் அதிகாரிகளை வைத்து இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை நீதிமன்றம் அமைத்தது. ஆனால் அதில் ஒரு அதிகாரி சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்பதற்காக வேகமாக இந்த நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையலை வேகமாக நடத்தி தண்டனை வாங்குறதுக்கான காரணம் இதோட இந்த கேஸ் முடிஞ்சு போச்சுன்றதுக்காக தான். முடிஞ்சு போனோடனே இந்த பொண்ணுக்கு விக்டிமுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறதுலையும் இவர்கள் கண்டுகொள்ளவில்லை. எந்த லட்சணத்தில் பெண்கள் பாதுகாப்பில் காவல்துறை இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அட்லீஸ்ட் இந்த துப்புரவு தொழிலாளிக்கு போய் உடனே செக்கு கொடுத்தாங்களேன்ட்டு எனக்கு சந்தோஷம். இல்லைன்னா அனௌன்ஸ்மெண்ட்டோடு விட்டுருவாங்க, 10 லட்சம் நிவாரணம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் துட்டு போய் சேராது.